Hi friends, happy morning. Welcome to all channel friends. ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ப்ரொக்கோலி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து ஆண்டி ப்ரொக்கோலி வாங்கினேன், இது என்ன செய்கிறதுன்னு தெரியல, என்ன செஞ்சு கொடுங்க சைட் டிஷ்ஷுக்கானுச்சு. ஸோ இப்போ நான் ப்ரொக்கோலி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இன்னும் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணேன், நல்லா பெருசாக இருந்துச்சு. அந்த வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இதில் சேம் டைம் பார்த்திங்கனாக்கா நான் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோடு போட்டுறணும். இப்போ எல்லா மசாலாவும் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இந்த மசாலா வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சுனாக்கா அது அந்த பச்சை ஸ்மெல்லு ஈஸியாக போயிடும். இப்போ நான் இதுக்கு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 தக்காளி கட் பண்ணேன். அந்த தக்காளியும் இதோடு சேர்த்துடணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா 2 தக்காளி கட் பண்ணியிருந்தேன், அப்படியே இதோடு சேர்த்துடணும். இதோட கொஞ்சம் வதங்கி தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு பச்சை மிளகாய் நான் இப்படி உடச்சி போட்டுக்கிட்டேன். அடுத்து நான் அந்த ப்ரொக்கோலியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிடணும். அப்படியே இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி கொடுத்துடணும். இன்னும் அடுத்த ஐட்டம் வந்து இந்த ப்ரொக்கோலி கொஞ்சம் வெந்து வந்தோடனே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ரொக்கோலி வேகட்டோன்னிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி விட்டுடலாம். இந்த ப்ரொக்கோலி கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கு அடுத்து நம்ம வேறு ஐட்டம்ஸுங்க சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ப்ரொக்கோலியும் நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு 2 முட்டையை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சம் பெரிய மல்லி செடியும் சேர்த்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இன்னும் 2 முட்டையை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முட்டை கட் பண்ணேன், 2 முட்டை ஊற்றிட்டேன். கொஞ்சம் நல்லா மல்லி செடி நிறையவே போட்டிருக்கேன். இப்போது இந்த மசாலாவோட இதுவும் கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸு இந்த மசாலா பிடிக்கிறாப்புல இதுவும் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ப்ரொக்கோலிக்கு பார்த்திங்கன்னா தனி டேஸ்ட் இருக்காது. ஸோ அதோடு வேறு எதுனா சேர்த்தோம்னாக்கா நல்லாயிருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொக்கோலி எக் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.